வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 28 மார்க்கெட் நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, அதில் எந்த லெவலில் என்ட்ரி எடுத்தோம், டார்கெட் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம், ரீஎன்ட்ரி அண்ட் டார்கெட், இந்த டைரக்ஷன் எல்லாத்தையும் நம்ம எதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். அதுக்கடுத்து நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பிளான் பண்ணலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தது, மார்க்கெட் ட்ரெண்டிங்ல வந்து ஆக்சுவலா ட்ரெண்டிங் மீன்ஸ் டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனோட நம்ம என்ட்ரி எடுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் சேஃபாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நேற்று வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ அதை நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ்ல ஒரு நல்ல டார்கெட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 24,700 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆச்சு. ஒரு சின்ன ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் லெவலே பார்த்தீங்கன்னா கம்மி தான், அதாவது ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். 30 பாயிண்ட்ஸுக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட். இதுவே 1:3, அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 500. ஸோ 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலேருந்து கீழே வருது அப்படின்னா 1:7 லெவல் வந்து நமக்கு டார்கெட் கிடைச்சிது ஆப்ஷன் ட்ரேட்ல. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போயிட்டு மறுபடியும் டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே டவுன் சைட் என்ட்ரி. காலில் வந்து இவ்வளோக்கு இப்போ இங்கேருந்து 500 600 700 வரைக்கும் மேலே வந்து 200 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு தான் வந்தது அப்படின்னா இந்த லெவல் என்ட்ரியை நம்ம பிளான் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம இதில் ஒரு சின்ன என்ட்ரி மட்டும் பிளான் பண்ணோம். அதாவது 24,550 600 வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணோம். அது மட்டும் டார்கெட் புக் பண்ணிட்டு அப்புறம் என்ட்ரி எடுக்கலை. அது ரிவர்சல் ஆகும்போது அந்த லெவல்ல 630 தான் நமக்கு மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது டவுன் சைட். ஸோ அங்கிருந்து ஒரு 24,600 480 வரைக்கும் 120 180 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் கிடைச்சது. ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ், அகைன் மறுபடியும் ஒரு 180 பாயிண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 350 பாயிண்ட்ஸ் மேல வந்து டார்கெட் இன்னைக்கு கிடைச்சது நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். இதுக்கான ரீசன் வேர்ல்ட் லெவல் வோல்டிலிட்டி அண்ட் டாரிஃப் ப்ராப்ளம் இருக்கு. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான டாரிஃப் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அதாவது ப்ராப்ளம் அது என்னவா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா 25% டேக்ஸ் லெவல் வந்து 50% மாறின அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அடுத்தடுத்து என்ன நடக்கும்னே தெரியாத அளவுக்கு ஒரு பேனிக் செல்லிங் போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கிருந்தே பேனிக் செல்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கிருந்து செல்லிங் மறுபடியும் ஒரு சின்னதா ஏற்றம், அதுவும் ஜிஎஸ்டி குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நமக்கு ஒரு ஏற்றம் இருந்தது. அந்த ஏற்றம் கூட ஒரு புல் பேக்ன்ற மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்ட் லெவல் டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ டார்கெட் லெவல் 24,800 450. ஸோ அதுதான் டார்கெட்டு. இப்போ 24,450 வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வந்து 24,300 to 400 100 பாயிண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஜோன் லெவல் இருக்கும். இந்த ஜோன் மேக்ஸிமம் வந்து ஜிக்ஸாக் மொமெண்டமாகவும், அது ஜிக்ஸாக் மொமெண்டமா மட்டும் இல்லாம ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் செல்லிங் சைடும் பையிங் சைடும் கிடைக்காம வோல்டிலிட்டியோட இந்த இடத்துல டைரக்ஷன் நடக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம நேற்றைய வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். ஆனா இப்போ ஒரு பிளஸ் கூடுதலான விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரிஸ்க் லெவல் அப்படிங்கிறது 24,600 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம காலுக்கான பிளான்ல போக வேண்டாம். ஸோ 24,600 வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னா அடுத்து 700 800 வரைக்கும் 2 டார்கெட் பிளான் பண்ணலாம். ஆனா இந்த லெவல் ரிஜெக்ட் ஆகுது, டச் பண்ணி ரிவர்சல் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அங்கிருந்து நம்ம கீழே 480, இதுக்கும் கீழே 400 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஆனா இது கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நாளைக்கு வீக்லி ஆக்சுவலா இந்த வீக்லி வந்து இந்த வீக்கோட முடிவு போது, அதனால மார்க்கெட் வந்து ஹை வோல்டிலிட்டி இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன்ல நம்ம வோல்டிலிட்டி இருக்கும்போது ரெசிஸ்டன்ட் டச் பண்ண உடனே மார்க்கெட் டச்சிங்லயே ரிவர்சல் ஆகுதா இல்லையாலாம் கன்ஃபார்ம் ஆயிட்டு ஒரு என்ட்ரி எடுத்துட வேண்டாம். மேலே போயிட்டு பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ரிவர்சல் ஆகி கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபிளாட் ஓப்பன் ஆகும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலா கேப் டவுன் இல்லாமல் இன்னைக்கு ஓப்பன் ஆன மாதிரி ரெசிஸ்டன்ட் டைரக்டா ஆக்சுவலா இதெல்லாம் இப்போ ரெசிஸ்டன்ட் இருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட்டை மார்க் பண்ண லெவலுக்கு இப்போ ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகுதுங்களேன்.
ஸோ ஓகே, இப்போ இந்த லெவல்ல டைரக்டா ஓப்பன் ஆகும் போது அப்படின்னு நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆனா சப்போர்ட்ல இங்கேயே 24,400ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன செய்யலாம்னா, இங்க இருந்து கண்டிப்பா மேல ஒரு புல் பேக் போகும். எது வரைக்கும் அப்படின்னா 24,480 to 500. ஸோ 24,500 வரைக்கும் அதிகபட்சமா ஒரு கரெக்ஷன் மேல போகும். இதுக்கப்புறம் கீழே வர டவுன்ல வந்து நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இங்க இருந்து கால் ஆப்ஷன் எடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஒருவேளை கால் ஆப்ஷனுக்கான வேல்யூ டீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி நமக்கு என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இங்க வந்து புட்டுக்கான என்ட்ரியை பிளான் பண்ணி 100 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட்டையும் பிளான் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் டைரக்ஷன், என்ட்ரி, என்ன ஸ்ட்ரைக் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். ஸ்ட்ரைக் லெவல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னதான். எப்பயுமே 200 பாயிண்ட்ஸ் இந்த மணி நம்ம எடுப்போம். இப்போ 300 and 400, 24,300 and 400 ரெண்டு ஸ்ட்ரைக்ல எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 24,500 எடுத்திருந்தோம். அது மேக்ஸிமம் நமக்கு வேல்யூ இல்லை, ஏன்னா நம்ம கால் எடுக்கல, ஒரே ஒரு சின்ன என்ட்ரி ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணோம். மற்றபடி புட்டு தான் ட்ரை பண்ணோம். புட்ல நம்ம 24,800 எடுத்தோம். 24,800 and 24,600 ரெண்டு எடுத்தோம். 24,600 அப்படிங்கிற லெவல்ல நமக்கு 1:7 அப்படிங்கிற லெவல்ல டார்கெட் கிடைச்சது. ஸோ வெறும் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், அட் தி சேம் டைம் 120 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டார்கெட் வரைக்கும் வச்சு டார்கெட் புக் பண்ணோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே இந்த டைரக்ஷன் பிளான் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ இந்த டைரக்ஷன்ல ரெசிஸ்டன்ட் ரிவர்சல் என்ட்ரியும் சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் கால் ரெண்டுமே பிளான் பண்ணலாம். ஆனால் கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டைம் டிகே இல்லாம நல்ல வேல்யூ ஸ்ட்ராங்கா இருக்கு, மொமெண்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அட் தி சேம் டைம் பீட்டா வேல்யூ எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம காலை ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம புட்லயே ஃபோக்கஸ் பண்றது சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.